வணக்கம் தமிழா. ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது எப்பவுமே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சாய்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட் வந்து 30,000 ருபீஸ்ன்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த நியூ 10 அந்த பட்ஜெட்டில் வருது. இதோட விலை இப்போதைக்கு நான் வந்து பார்க்கும்போது 27,000 ஸ்டார்ட் ஆகுது. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், அப்புறம் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வாங்குனீங்கன்னா ஒரு 29,000 ருபீஸ்க்கு கிட்ட கிடைக்குது. லான்ச் பண்ணும்போது சில ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் இன்றைக்கி நான் வந்து பார்க்கும்போது எந்த ஆஃபரும் இல்லை, கார்டு ஆஃபர் கூட இல்லை. ஸோ இந்த விலைக்கு தான் இதை நீங்கள் வந்து வாங்க முடியும். இப்போதைக்கு சில ஆஃபர் அப்பப்போ வரலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 30,000 ருபீஸில் எப்படி இருக்குது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் ஃபோக்கஸ்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறாங்க. ஸோ கேமிங் தவிர்த்து மற்ற விஷயங்கள் இது எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேஸ், 80 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது, சிம் எஜெக்டர் பின் மற்றும் கேபிள் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் ஆப்ஷனில் வருது. ஒன்று வந்து இந்த ப்ளூ கலர் வேரியன்ட், கொஞ்சம் ஒயிட் ஆக்சன்ட் தந்திருக்காங்க. ஸோ இந்த டூவல் டோன் காம்பினேஷனில் வருது. இது வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு டைட்டானியம்னு இன்னொரு கலர் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இதோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிதாக சொல்லும்படியான ஒரு பில்ட் குவாலிட்டியாக தெரியல. பிளாஸ்டிக் பாடி தான், சைட்ஸும் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமில் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு சாலிடான ஃபினிஷாக தரல. 8mm திக்னஸ், 196 கிராம்ஸ் வெயிட்டில் வந்து தந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ஐஆர் சென்சர் இருக்குது. டூவல் ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. பட் மெயின் ஸ்பீக்கரோட ஆடியோ வந்து இந்த கீழே உள்ள இதில் தான் வருது. யூஎஸ்பி போர்ட், இது வந்து யூஎஸ்பி டைப் சி 2.0 போர்ட் இது. அப்புறம் வந்து ஒரு சிம் ட்ரே தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூவல் 5G சப்போர்ட் ஓடி வருது. மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கிடையாது. பட் இந்த ஃபோன் வாங்குறீங்கன்னா ஒரு 2,000 ருபீஸ் அதிகமாக போட்டு இந்த 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வாங்குதே பெட்டர். ஏன்னா மைக்ரோ SD கார்டு கிடையாது. இப்போ நம்மளோட மீடியா கன்சம்ஷன்லாம் அதிகாச்சு, நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம், ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ வந்து 256GB வந்து பெட்டர் ஆப்ஷனாகவும் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். சவர் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. ஒரு ட்ராபேக் NFC-யும் இந்த விலைக்கு இதில் கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. ஆப்டிக்கல் சென்சர் இது ஃபாஸ்ட்டாக வேலை செய்து நிறைய அனிமேஷன் ஸ்டைல்ஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், கிடைக்குது. ஐஆர் சென்சரும் மேலே தந்திருக்காங்க. டிஸ்பிளே எப்படி இருக்குது? 6.78 இன்ச் டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷன் ஓடி வருது. 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. AMOLED டிஸ்பிளே இது. 10-bit கலர் பேனல் ஓடி வருது. HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன், அங்கேயும் வந்து HDR ஒர்க் ஆகுது. PWM டிம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான ஒரு லெவலில் வந்து தந்திருக்காங்க. கண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 4500 nits லோக்கல் பீக் பிரைட்னஸ் சொல்கிறாங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லாயிருக்கு. வெளிச்சத்தில் வந்து பார்த்தா ரீடிங்கில் வந்து உங்களுக்கு தெளிவாக இதில் வந்து தெரியுது. கேமராவை நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணால் கூட ஃப்ரேம் வந்து க்ளீனாக தெரியுது. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஷார்ட் சென்சேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் கிடையாது, ப்ரொடெக்ஷன் கிடையாது. இது விவோ வந்து அவங்களோட ஃபோன்களில் யூஸ் பண்ணுறது. பட் அது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு தெரியாது. ஸோ வாங்கினீங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து ஒரு டெம்பர்ட் கிளாஸ் போட்டுங்க. ஸ்க்ரீன் கார்டு வந்து ப்ரீ அப்ளைடாக தான் வருது. பட் டெம்பர்ட் கிளாஸ் வேணும்னா போட்டுங்க. உங்கள் கையில் வந்து அடிக்கடி ஃபோன் கீழே விழுன்னு நினச்சிங்கன்னா. பெர்ஃபார்மன்ஸ் தான் இதோட ஒரு கீ ஹைலைட். பெர்ஃபார்மன்ஸ் கிங் இது. ஸ்னாப்ட்ராகனோட 8X Gen 3ல் இது வந்து பவர் ஆகுது. 4nm ஆர்கிடெக்சரில் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட் இது. ஃபஸ்ட் என்ன சொன்ன மாதிரி 8GB 12GB ரேம் ஆப்ஷன் இருக்குது. 128GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கிடைக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ் 128 வேரியண்ட்டில். 256GB வேரியன்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் தராங்க. LPDDR5X ரேம் இருக்குது. இன்பில்ட் FPS மீட்டர் கூட கிடைக்குது. ஸோ நீங்கள் FPS அளவு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கேம் விளையாடும்போது கேமிங் வந்து ஸ்மூத்தாக வருது. நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஹீட்டிங் அந்த அளவுக்கு தெரியல, லைட்டாக வார்ம் அப் ஆகுது. பட் அலார்மிங்கான சொல்லும்படியான ஒரு ஹீட்டிங் லெவல் வந்து ரீச் ஆகலை. ஸோ வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஹீட்டிங். ஏன்னா இது வந்து ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன். ஸோ ஹீட்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கேம் ஸ்மூத்தாக விளையாடுது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 30,000 ருபீஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இது. இதை தவிர்த்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக்கோ X7 Pro வாங்கலாம். பட் அதில் வந்து டிமென்சிட்டி சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கம்பரபிளான ஒரு சிப்செட் ரெண்டுமே. இது வந்து கேமிங்க்கு உகந்த ஒரு ஃபோன். பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ கேமரா பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன். கேமரா எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் வந்து ஒரு கேமரா எனக்கு முக்கியம் ஒரு ஃபோனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து கேமராவுக்கு எப்படி இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். பின்பக்கம் வந்து 2 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா. சோனியோட IMX882 சென்சர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு வருது. அப்புறம் வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் தந்திருக்காங்க. டெலிஃபோட்டோ லென்ஸ் கிடையாது. அது வந்து போர்ட்ரேட் மோடு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. இந்த ஜூம் வந்தீங்கன்னா 1x 2x 3x சில ஃபோன்கள்லாம் இருக்கு இல்லையா. பட் இதில் 2x ஜூம் தராங்க. பட் அது வந்து டிஜிட்டல் ஜூம்.
டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லாதனால டிஜிட்டல் ஜூம் தான் வந்து 2xல கிடைக்குது. செல்ஃபிக்கு வந்து 32 மெகா பிக்சல் கேமரா கிடைக்குது. ஸ்லோமோ ஆப்ஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, அல்ட்ரா ஹெச்டி டாக்குமெண்ட் ஆப்ஷன் இருக்குது, 50 மெகா பிக்சல் கேமரா, லாங் எக்ஸ்போஷர், சூப்பர் மூன், ப்ரோ மோட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஃபிஷ் ஐ மோடு கூட உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃபோட்டோஸ்ன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து கிடைக்குது. சில ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் சேச்சுரேஷனாக இருக்குது, எஸ்பெஷலி இந்த ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வந்து எடுக்கும்போது சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பூஸ்டடாக இருக்குது. பட் ஃபேஸ் ஹியூமன் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது வந்து ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு வந்து பூஸ்டடாக தெரியல, கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி எனக்கு தென்படுது. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். கேமரா வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சமீபத்தில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து நத்திங் ஃபோன் 3A யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியூமன் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்தது அதில். பட் இதில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பூஸ்டடாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து கிடைக்குது. வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்டில் வந்து நீங்கள் வந்து வீலாகிங்காக நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிங்கன்னா 4Kயில் வந்து கிராப் அதிகமாக இருக்குது, ஸோ அன்யூசபிளாக இருக்கும். வீலாகிங்காக நீங்கள் 4K யூஸ் பண்ணுறீங்கன்னா 1080pயில் வந்து வீடியோஸ் வந்து நல்லா தான் இருக்குது. பட் வந்து ஷேக் கொஞ்சம் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அல்லது EAS கிடையாது, ஸோ ஷேக் வருது. பட் ரியர் கேமரா வீடியோ நல்லா இருக்குது. 4K 60 FPS மேக்ஸிமம் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் கேமராவோட வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. 60 FPS அதே மாதிரி 4K 60 FPS ரெண்டுமே வந்து சைட் பை சைட் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் 1080p, ரைட் சைடில் 4K வீடியோ சாம்பிள். ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த பேனசோனிக் கேசியோட வீடியோ வந்து 2-3 டேஸ் முன்னாடி போட்டிருந்தேன், பார்க்கலன்னா அதையும் பாருங்கள், லிங்க் இங்கே இருக்குது. நைட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு நைட் ஃபோட்டோஸும் வந்து கிடைக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் கிடைக்குது. பட் ஃப்ரண்ட் கேமராவில் வீலாகிங்காக நீங்கள் வந்து 4Kயில் நீங்கள் எடுக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. பட் நீங்கள் 1080pயில் வீடியோ எடுத்திங்கன்னா ஓகே. பட் ஸ்டெபிலைசேஷன் இஷ்யூஸ் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில். ரியர் கேமரா நல்லா இருக்குது. டெலிஃபோட்டோ லென்ஸ் செப்பரேட்டாக கிடையாதுனால போர்ட்ரேட் கேமரா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இந்த டிஜிட்டல் ஜூம் யூஸ் பண்ணால் கூட போர்ட்ரேட் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவான போர்ட்ரேட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்காது. இன்னொரு ஹைலைட் இந்த ஃபோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 6400 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஒரு 55 மினிட்ஸில் நீங்கள் வந்து இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, பட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 15 பேஸ் பண்ணி ஃபன் டச் OS வந்து கொண்டு வந்திருக்காங்க. விவோவில் உள்ள சேம் UI தான் இதுலேயும் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சாம்சங்கோட யூஐனாலும் சரி, இப்போ ஒன் ப்ளஸோட UI, நத்திங்கில் உள்ள UI இதெல்லாம் வந்து இதை விட கொஞ்சம் பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது யூஸ்ஃபுல்லாக. பட் ஃபன் டச் OS வந்து இதில் கிடைக்குது. 3+4 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து iQOO Neo 10R. எனக்கு வந்து கேமிங் ஓரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும், 30,000 பட்ஜெட்னா கண்டிப்பாக மூடிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். நல்ல ஒரு ஃபோனாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் ஸ்கேலில். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபன் டச் OS, NFC கிடையாது, எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் வந்து இல்லை. ஸோ வந்து 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை நீங்கள் வாங்க, ஏன்னா வந்து மைக்ரோ SD கார்டு போட முடியாது. அப்புறம் டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லை. ஸோ போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கிடையாது. ஆவரேஜான ஒரு கேமரா, டீசெண்டான ஒரு கேமரா வந்து மற்றபடி கிடைக்குது. ஸோ இந்த iQOO Neo 10R பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.